மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மோர் தென் 150 சீட்ஸ். எல்லா இடத்துலையுமே குடும்பமாக ஓட்டு போட்டிருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்பாடா ஒரு 6-7 மணி ஆச்சு, காஃபி சாப்பிடலான்னு போனால் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மக்கள் நாங்கள் 19 ஓட்டு போட்டோம், 20 ஓட்டு போட்டோம், இந்த பல்காக சொல்லுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, ஆனால் எங்களுக்கு வந்து 20 ஓட்டு திமுகலேருந்து 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கேலையும் 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்? நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போடுவோன்னு போடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் பணம் நிறைய விளையாடி இருக்கு. ஆனால் பணம் விளையாடுனதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது எந்த ரோலும் ப்ளே பண்ணல. ஒரு வீட்டில் உள்ள 3 வயசு 4 வயசு குழந்தைலாம் அரசியல் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பெற்றோர், ரிலேஷன்ஸ், தாத்தா பாட்டி அவங்க எல்லாரும் போய் ஓட்டு போடுறாங்க. இளைஞர்கள் போய் கொத்தா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன். பெண்கள்லாம் அதை ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க. இந்த எமோஷனல் பாண்டிங் தளபதிக்கு அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்து என்ன கேட்டால் இந்த எலெக்ஷனில் திமுக 3வது இடத்துக்கு போகிறது உறுதி. கடைசி நாள் முடிச்சுட்டு என்ன சொன்னாரு? எல்லாரும் காலையிலேயே சீக்கிரம் இருந்துச்சு, நல்ல சாமியை கும்பிட்டுட்டு காலையிலேயே போய் 12 மணிக்குள்ள உங்க ஓட்டை போட்டுருக்கனாரு. 12 மணிக்கு எவ்வளவு ஓட்டு போலாச்சு? எந்த அரசியல் தலைவர்களாலும் எந்த அரசியல் கட்சியாலும் சாதிக்க முடியாத சாதனை. ஏன் தேர்தல் கமிஷன் கோடிக்கணக்கில் இறைச்சு ஒவ்வொரு தடவையும் விளம்பரம் பண்ணும், எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு. ஆனா தளபதி அதை சாதிச்சார். ஓட்டு போட முடியலன்னு முந்தின நாள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று எல்லாரும் வருத்தப்படுறாங்களே, எல்லாம் சத்தம் போடுறாங்களே, அரசுக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்களே, என்ன ஓட்டு போட விடலன்னு. எந்த காலத்துல இது நடந்தது? ஒரு நாள் லீவ் கொடுத்தா 2 நாள் லீவ் போட்டு அவங்க ஜாலியா இருந்த காலம் முடிஞ்சு போய் என்னால வந்து ஜனநாயக கடமை ஆற்ற முடியல, எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட முடியலன்னு வருத்தப்பட்டவங்க எத்தனை பேர்? நீங்க சொன்னீங்க தனியா நிக்க முடியாதுன்னு, தனியா நின்னாச்சு. 234 தொகுதிக்கும் ஆள் போட முடியாது, நாங்க ஆளும் போட்டாச்சு. எலெக்ஷன்ல வந்து மனு வாபஸ் வாங்கிடுவாங்க, 50 லட்சம் 1 லட்சத்துக்கெல்லாம் இவங்க வந்து காசு பார்த்துருக்க மாட்டாங்க, உடனே விலை போயிருவாங்கன்னாங்க. யாரும் விலை போல, பூத்துக்கு ஆள் இருக்க மாட்டானாங்க, எல்லா பூத்துலயும் ஆள் இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் ஒரு ரெவல்யூஷன் தான். இந்த எலெக்ஷன் நாங்க சொன்ன மேஜிக் நடக்கும். திமுக இந்த எலெக்ஷனோட முடிஞ்சது. இனிமேல் திமுக ஜென்மத்துக்கு எந்திக்க முடியும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பம்பல் கந்தசாமி தாவைக்கா ஆதரவாளர் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன் ஓட்டு போட்டீங்களா? அருமை. கடந்த முறையை விட இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, 85.15% அதிகமா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல நல்ல சைன் தான். ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஆர்வமாக காலையிலேயே போய் மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, இது ஒரு 90% தாண்டி இருக்கும். இந்த பழைய ஆளுங்கட்சி விசுவாசிகளால் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்கள் வந்து வெளியூருக்கு போக முடியாத அளவு தடை பண்ணிட்டாங்க, பஸ் எல்லாம் விடாமல். அதுவும் நடந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒரு 90% தாண்டி இருக்கும். இந்த தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக? மிகச் சாதகமாக இருக்கும். எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மோர் தென் 150 சீட்ஸ். எல்லா இடத்துலையுமே குடும்பமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அப்போ நம்ம இல்லை. ஆனால் லைவாக நான் பார்த்தது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஓட்டு போட்டிருப்பாங்க, டெல்லி பஞ்சாப்லலாம். இங்கே அதே மாதிரி யார்கிட்ட பார்த்தாலும் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பார்க்குறவங்க, ஆனால் எங்கள் வீட்டில் 20 ஓட்டு உங்களுக்கு தான் விழுந்தது, 15 ஓட்டு விழுந்தது. இதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்பாடா ஒரு 6-7 மணி ஆச்சு. பக்கத்தில் பெரம்பூர் சீனிவாஸ் அந்த கடையில் போய் ஒரு காஃபி சாப்பிட்லான்னு போனால் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மக்கள் நாங்கள் 19 ஓட்டு போட்டோம், 20 ஓட்டு போட்டோம், அந்த பல்காக சொல்லுவாங்க. இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட கேடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நான் சூரியனுக்கு போட்டேன், நான் ரெட்டலை போட்டேன், அது ஒரு உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். இவங்க அந்த பிரைட்டு ப்ளஸ் அந்த பல்க் நம்பர்ஸு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முக்கியமாக நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, அண்ணா எங்களுக்கு வந்து 20 ஓட்டு
திமுகலேருந்து 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கேலையும் 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நான் யாருக்கு ஓட்டு போட அப்படின்னு வந்து கேட்டாங்க. இது என்னம்மா கேள்வி? என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் டிவிக்கே தான் சொல்லுவேன், நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போடுவோன்னு போடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் பணம் நிறைய விளையாடி இருக்கு. ஆனால் பணம் விளையாடுனதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது எந்த ரோலும் ப்ளே பண்ணல. ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக கூட தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தான் மாதம் மாதம் அரசாங்க காசு வருதில்ல, அப்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரியலை. ப்ளஸ் இந்த 5 வருஷம் அரசாங்கம் இந்த பெண்களுக்கு எதிராக சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காங்க, மக்கள் விரோத நடவடிக்கை நிறைய எடுத்திருக்காங்க, லாக்அப் டெத்து, அது இதுன்னு குற்றங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். இதில் ஃபட்டப்பாக இருந்தாங்க. இதுவரை மக்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. எப்போதுமே என்னென்னா டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே வேண்டாம் டிஎம்கே, இப்படியே போய்கிட்டு இருந்ததா. அப்போ ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. இவங்க பேட்டர்ன்லேயே அந்த தேர்தல் ரன் ஆகிட்டு இருந்தது. இவங்க 2 பேர் தான் அந்த தேர்தலோட பேட்டர்னே முடிவு பண்ணுறது, 5 மணிக்கு மேலே கள்ள ஓட்டு போடுறது, இந்த எல்லாமே ஒரே பேட்டர்னு ஒரு 20-30 வருஷமாக போய்கிட்டு இருந்தது. இப்போ அது எல்லாமே உடச்சிட்டாரு தளபதி வந்து. அதனால வெளிநாட்டிலேருந்து லட்சமான ஆட்கள், கிட்டத்தட்ட ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்கிறாங்க 25 லட்சம் 30 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது, நார்மலாக உள்ள ஏப்ரல் மே ஒப்பிடும்போதும் சரி, இல்லை எலெக்ஷன் டயத்தில் உள்ள டைமை ஒப்பிடும்போதும் சரி, இது மிகப்பெரிய நம்பரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் பொதுவாக வந்து எவ்ரி எலெக்ஷனுக்கு ஒரு 20-30 லட்சம் பேர் கூடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் அது சிதறி போகும். அது எப்படி போகும்னு தெரியாது, இல்லை ஓட்டு போடாமல் இருப்பாங்க, இல்லை அந்த பசங்களுக்கு ஒன்றும் அரசியல் நாலேஜ் இருக்காது. என்ன ஒரு விஷயத்தை வச்சு தாவேக்காவை மட்டம் தட்டினாங்களோ, இவங்களுக்கு வந்து தற்கொலை, இவங்களுக்கு அரசியல் தெரியாது சொன்னாங்களோ, அதே தாவேக்கா தான் குழந்தை வரை அரசியல் பேச வச்சு. இப்போ அவங்க ஒரு வீட்டில் உள்ள 3 வயசு 4 வயசு குழந்தெல்லாம் அரசியல் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள பெற்றோர், அவங்க ரிலேஷன்ஸ், தாத்தா பாட்டி, அவங்க எல்லாரும் போய் ஓட்டு போடுறாங்க. இளைஞர்கள் போய் கொத்தா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன். ஆக்சுவலாக வந்து தளபதியை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கட்சி தலைவராலாம் பார்க்கல, நாங்களுமே பார்க்கல. எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். பெண்கள்லாம் அதை ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார்ல, உங்கள் குழந்தைக்கு தாய்மாமனா நான் இருக்கேன் அப்படின்னு, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெண்களுக்கெல்லாம். எங்கள் அண்ணனுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். அப்போது இந்த எமோஷனல் பாண்டிங் தளபதிக்கு அவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கு. என்ன கேட்டால் இந்த எலெக்ஷனில் திமுக 3வது இடத்துக்கு போகிறது உறுதி. ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஏடிஎம்கேலேருந்து காசு கொடுத்தாங்க, டிஎம்கேலேருந்து காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலேருந்து விஜய்க்கு வந்து அதிகமாக வந்து ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஓட்டு நிறைய ஸ்ப்ளிட் ஆகுது. நான் இதை வந்து இன்றைக்கி இல்லை, கிட்டத்தட்ட 6-8 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்லே 2-3 தடவை சொல்லியிருக்கேன். டிஎம்கேட ஓட் பேங்க் 80 lakhs தான். அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்தேன். நம்மளை என்னெல்லாம் சொன்னாங்க ஆரம்பத்தில், இவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறாங்க, தனிச்சு நின்னா 234 தொகுதிக்கு ஆள் இருப்பாங்களா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா, பூத்தில் ஆள் இருப்பாங்களா, இவங்க வேட்பாளர்லாம் ஏழையாக இருப்பாங்க, 50 லட்சத்தை காட்டினா டக்குன்னு விலை போயிடுவாங்க. எதுவுமே நடக்கலையே. ஏன்னா இது உங்களை மாதிரி பிழைப்புக்கு கூடின கூட்டம் கிடையாது. இது எங்கள் அண்ணன் மேலே உள்ள, இந்த நாட்டு மேலே உள்ள பற்றால் உள்ள கூட்டம். 234 தொகுதிக்கு ஆள் போட்டோம், ஒருத்தங்க கூட விலை போல, எக்ஸப்ட் எடப்பாடி. எல்லா பூத்துலேயும் ஆள் இருந்தது. பெரிய வீரவசனம் பேசின நான் தமிழருக்கு ஒரு பூத்தில் கூட ஆள் இல்லை. திமுக ஈக்குவலாக இருந்தது. ஏன் டி நகரில் அந்த மாவட்ட செயலாளர், அவர் பேர் எனக்கு தெரில, ஏடிஎம்கே, அவர் சொல்கிறாரு, தம்பி நாங்கள் என்னமோ நினச்சோம், நீங்கள் வேறு லெவல்ப்பா, டஃப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பூத்துக்கும் மினிமம் 20-30 பேர். இது ஆளுகிற கட்சியை தாண்டி ஒரு கூட்டம். ஆளுங்கட்சிகள்லாம் வந்து அது ஒரு பேட்டர்ன், ஒரு பூத்துக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, ஒரு காசுக்காக அன்னைக்கு ஒரு கூட்டம் கூடும், கோட்டருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் காசுக்காகவும். இது அப்படி இல்லையே, ஆர்கானிக்கால வர்றாங்க. அப்போது நீங்கள் சொன்னீங்க தனியாக நிற்க முடியாதுன்னு, தனியாக நின்னாச்சு. 234 தொகுதிக்கும் ஆள் போட முடியாது, நாங்கள் ஆளும் போட்டாச்சு. எலெக்ஷனில் வந்து மனுவை வாபஸ் வாங்கிடுவாங்க, 50 லட்சம் 1 லட்சத்துக்கெல்லாம் இவங்க வந்து காசு பார்த்துருக்க மாட்டாங்க, உடனே விலை போயிடுவாங்கன்னாங்க. யாரும் விலை போல. பூத்துக்கு ஆள் இருக்க மாட்டானாங்க, எல்லா பூத்துலேயும் ஆள் இருக்குது. எல்லா பெண்களும் எல்லா
இளைஞர்களும் சப்போர்ட்டாக கூட நின்னாங்க, அண்ணன் கூட. அப்போ இந்த எலெக்ஷன் ஒரு ரெவல்யூஷன் தான். இந்த எலெக்ஷன் நாங்கள் சொன்ன மேஜிக் நடக்க போகுது. திமுக இந்த எலெக்ஷனோட முடிஞ்சது. இனிமேல் திமுக ஜென்மத்துக்கு எந்திக்க முடியாது. ஆனால் எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே சார் வெளியே வந்த சர்வே எல்லாமே திமுகவுக்கு தான் பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்துச்சுல்ல. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் இந்த சர்வே எல்லாம் இருக்குல்ல, நான் பார்க்குற மக்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். டிவியில் சொல்கிற சர்வே, அப்புறம் வந்து இந்த பேப்பரில் போடுற சர்வே, இதை எதையுமே நம்பாதீங்க. இதுக்குள்ளே வரும்போது தான் நம்ம அதோட மூஞ்சே நமக்கு, அதோட ஃபேஸே நமக்கு தெரியுது. ஒரு சிலர்லாம் டிவிக்கேவே அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு சாதகமாக போடுறோம், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு. ஸோ இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. இதை எல்லாம் வெர்ச்சுவல் வாரியார் அடித்து உடச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா இவங்க வந்து இந்த சன் டிவின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சேனல், சேட்டலைட் சேனல் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய நியூஸ் சேனல் வந்தது. அவங்க வந்து மோனோபொலியாக இருந்தவங்க உடஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த சேனல்ஸை ஃபுல்லாக அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து தேர்தலே ஒரு பெரிய கார்ப்பரேட் ப்ராசஸாக மாறிச்சு. பணம் கொடுத்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு கட்சி உள்ளே வந்து இந்த ப்ராசஸில் உள்ள தப்புகள்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதையெல்லாம் எங்களுடைய மனித வளத்தை மட்டும் பயன்படுத்தி அடித்து நொறுக்கியிருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் தலைவர் கூட சொன்னார், விஜய் விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வா. நாங்கள் வெளியே வந்தால் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுதா? அதாவது பரப்புரைங்கிறது ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் நிற்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேட்டர்ன் தப்பு. மேபி ஒரு காலத்தில் அது சரியாக இருந்திருக்கலாம். ஏன்னா கம்யூனிகேஷனுக்கு அதுதான் ஒரு டூலாக இருந்தது. இன்றைக்கி எத்தனையோ டூல் வந்துருச்சு. சயின்ஸ் அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது, டெக்னாலஜி அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அது 6 கோடி பேருக்கு 8 கோடி பேருக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியமே தவிர 8 கோடி பேரோட வாய்ஸ் நமக்கு வந்து சேரணும். அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் பரப்புரை. அதை தளபதி ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அதன் காரணமாக விசில் சின்ன அறிவிச்ச அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா சவத்துலேயும் விசில் வரைஞ்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, எடப்பாடியில் ஆள் இல்லை, டிவி சின்னம் எப்போ கடைசி நேரத்தில் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் டிவி இருக்குது, எடப்பாடியிலையும் டிவி இருக்குது. எடப்பாடியில் மட்டும் டிவிக்கு எப்படி ஓட்டு வருது? அப்போ கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. கம்யூனிகேஷனுங்கிறது இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டு உதவியோட எல்லா இடத்துலையும் போய் சேருது. தளபதியோட ஒவ்வொரு அறிக்கையும் உடனே எல்லா இடத்துக்கும் போகுது. தளபதி ஒன்றும் சொல்லலை. கடைசி நாள் முடிச்சுட்டு என்ன சொன்னார்? எல்லாரும் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்ல சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு காலையிலேயே போய் 12 மணிக்குள்ளே உங்கள் ஓட்டை போட்டுருங்கன்னாரு. 12 மணிக்கு எவ்வளோ ஓட்டு போலாச்சு? இது எந்த அரசியல் தலைவர்களாலும் எந்த அரசியல் கட்சியாலும் சாதிக்க முடியாத சாதனை. ஏன் தேர்தல் கமிஷன் கோடிக்கணக்கில் இறைச்சி ஒவ்வொரு தடவையும் விளம்பரம் பண்ணும், எல்லாரும் வாங்கன்னு. ஆனால் தளபதி அதை சாதிச்சார். எத்தனையோ பேர் அரசியல் சாக்கடைன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து இறங்கணும், படித்தவங்கலாம் உள்ளே வரணும், இளைஞர்கள்லாம் உள்ளே வரணும், பெண்கள்லாம் உள்ளே வரணும்னா யாராலையும் சாதிக்க முடியலை. தளபதி சாதிச்சார். இதுதான் அவர் சொன்ன அந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து உங்களை கொண்டு போய் இனிமே சேர்ப்பீங்க. நான் அப்படி இல்லை, 30 வருஷமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிங்க. ஒவ்வொரு வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாரும் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு மைக்ரோ லெவலில் வந்து பரப்புரை நடக்குது. வீட்டுக்குள்ளே பரப்புரைங்கிறது இதுவரை சரித்திரத்திலே கிடையாது. வீட்டுக்குள்ளே அரசியலே பேச மாட்டாங்க. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னெல்லாம் அரசியல் பேசுகிறதுக்கு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணது கூட கிடையாது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு துண்டை போட்டு விசில கொடுத்து பேச வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே சார். இப்போ இருக்க தலைமுறைக்கு ஈடாகுமா? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வேணா இது வந்து சாத்தியம். நீங்கள் சின்ன பிள்ளைகன்னு சொல்லும்போது இது சாத்தியமாகலாம்ல, இந்த எலெக்ஷனில் சாத்தியமாகுமா? ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் கொஸ்டினே இறந்து போன கொஸ்டின் ஆயிடுச்சு. நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் தான் எல்லாம் மெயின். இந்த விஜய் மாமாவுக்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லுவீங்களா அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்கிட்ட போய் சேர்ந்துருச்சே. அந்த பிள்ளைங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு கேட்டாங்களே, அண்ணனுக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்கும்போது எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன்னு அந்த மகளிர் சொல்கிறாங்களே, அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்களே எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறேன்னு. ஓட்டு போட முடியலைன்னு முந்தின நாள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று எல்லோரும் வருத்தப்படுறாங்களே, எல்லாம் சத்தம் போடுறாங்களே, அரசுக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்களே, என்னை ஓட்டு போட விடலைன்னு. எந்த காலத்தில் இது நடந்தது?
ஒரு நாள் லீவ் கொடுத்தா 2 நாள் லீவ் போட்டு அவங்க ஜாலியாக இருந்த காலம் முடிஞ்சு போய் என்னால் வந்து ஜனநாயக கடமை ஆற்ற முடியலை, எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட முடியலைன்னு வருத்தப்பட்டவங்க எத்தனை பேர்? அப்போது இது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலம் கொண்டு போய் சேர்ந்தது. இது வந்து பழைய எலெக்ஷன் பேட்டர்ன் எல்லாம் அடித்து நொறுக்குனது. இனிமே இல்லை. இதை வந்து தளபதி வந்து மதுரை மாநாட்டில் சொன்னார், உங்களுடைய அரித்மேட்டிக் கணக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு, அந்த மதத்துக்கு இவ்வளோ ஓட்டு, இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா நம்ம வாங்கிடலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இங்கேயே பலமுறை சொன்னது தான் நான் திருப்பி சொல்கிறேன். திமுகவுக்கு அவங்களுடைய நிர்வாகிகள் ஓட்டு 80 லட்சம் ஓட்டு இருக்குது. நிர்வாகிகள் ப்ளஸ் அவங்களுடைய குடும்பம் சேர்ந்தா, அதை தாண்டி அதுக்கு ஓட்டு கிடையாது. அது எல்லாமே அந்த சமயத்தில் அதிமுக வேண்டாம், இல்லை அந்த கூட்டணி கட்சிகள்னு. இந்த தடவை கூட்டணியும் ஒரு விசித்திரமான கூட்டணி. கூட்டணிகள் தலைவர்கள் தான் கூட்டணியில் இருந்தாங்களே தவிர தொண்டர்கள் இல்லை. தளபதி திருவள்ளூர்லேருந்து வர்றாரு பரப்புரை முடிச்சுட்டு, இந்த சைடு டிஎம்கே கூட்டணி கட்சிகள் ஒரு பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி கடக்கும்போது எல்லாம் இங்கே வந்துட்டான், அவன் கட்சி கொடியை வச்சுக்கிட்டே இங்கே வந்துட்டான். அப்போ எல்லாரும் அன்னைக்கு உள்ள பொருளாதார தேவைக்கு, இல்லை அன்னைக்கு உள்ள பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அந்த லோக்கலில் வாழ்ந்திருப்பான், லோக்கல் கவுன்சிலர் தெரிஞ்சவனாக இருப்பான், இல்லை அவ்வளோ நாள் பழகி இருப்பான், இல்லை அந்த கட்சியில் இதுவரை இருந்திருப்பான், அது அவனுடைய அந்த லாயல்ட்டியை காட்டாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது அவனுடைய வாழ்வை சார்ந்தது. அப்போ ஓட்டு போடுறது அவனுக்கு தெரியாது, அவன் இருக்கிறது அங்கே தான் இருப்பான், எங்கே வேணாலும் இருப்பான், ஓட்டை கொண்டு வந்து விசிலுக்கு போட்டுருவான். இன்றைக்கி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் தான் திமுக கூட்டணியில் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தை தலைவர்கள் தான் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இப்படி எல்லா கட்சியும் தலைவர்கள் கூட்டணியில் இருந்தாங்களே தவிர தொண்டர்கள் இல்லை. அதுதான் இப்போ எத்தனை கட்சி அடியோட அழிய போகுதுன்னு தெரில. 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் எத்தனை கட்சியோட வாக்கு வங்கி காலி அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், திமுக 3வது இடம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.